தலைப்பள்ளி விட்டு தளபதியோட வெறித்தனமான fan. எப்படியா இருந்தாலும் பார்ப்போம். கடைசி படம்ல அதனால விட்டு கொடுக்கறதா இல்லை. ஃபைன் ப்ரோ, பார்த்தோம் ப்ரோ, சூப்பராக இருக்கு. இன்னும் தளபதியோட கிரேஸ் இன்னும் குறையில. இப்போவுமே இன்னுமே அந்த கிரேஸ் இருந்துட்டு தான் இருக்கும். சூப்பராக லாஸ்ட் 30 செகண்ட்ஸ்லாம் ஆசமாக இருக்கு. லைக் அவர் என்ன சொல்லியிருக்காரு, லைக் நான் திரும்ப போக போகிறதில்ல, ஐம் கம்மிங் சொல்லியிருக்காரு. த பெஸ்ட். தேங்க்யூ, சூப்பராக இருக்கு. இன்னும் இருக்கா? ரொம்பவே நல்லா இருக்கும் ப்ரோ. ஆல்ரெடி இப்போ பிக் பாஸ் எல்லாம் அதை பற்றி தான் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அவர் கொடுக்குற நல்ல பஞ்சஸுமே சூப்பர். ஹோப்பிங் த பெஸ்ட். கண்டிப்பாக ப்ரோ, இது அவரு அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ தான் லைக் மூவிக்கெலாம் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரோ அதனால தான் ப்ரோ டிவிக்கே வந்திருக்கு. அவங்க கடைசி இந்த மூவி எடுத்ததே வந்து அந்த இதுக்காக தான் ப்ரோ. ஆசம். எல்லாமே ஒரு ரிவெஞ்ச் தான் ப்ரோ. அவங்க எப்படிலாம் டார்கெட் பண்ண முடியும் அதெல்லாம் டார்கெட் பண்ணி இன்னும் மேலே வராங்க. சூப்பர் ப்ரோ. ஆசம். இப்போ தான் ப்ரோ பார்த்தேன், ஜஸ்ட் நவ். சூப்பராக இருக்குது. கடைசி படம்ன்றனால கண்டிப்பாக எஃப்டிஎஸ்க்காக வெயிட்டிங்க. கிடச்சா ரொம்ப சந்தோஷம். இல்லை முக்கியம் இல்லை, தளபதியோட வெறித்தனமான fan. எப்படியா இருந்தாலும் பார்ப்போம். கடைசி படம்ல அதனால விட்டு கொடுக்கறதா இல்லை. ஆமாம் பார்க்குற ஐடியாவில் தான் இருக்கேன். அது ரீமேக் சொல்கிறாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு 30%ன்னு சொல்கிறாப்புல ஹெச் வினோத். இன்னும் கன்ஃபார்ம் தெரியல. ஃபஸ்ட்டு ஷோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். பார்ப்போம். ஆமாம் அதான் அந்த ஃபஸ்ட்டு சீனே இன்ட்ரோலேயே வச்சுருக்காங்க. யானை வர மாதிரி 2 சீன் வச்சுருக்காங்க. அதுவே டிவிக்கு அவ்வளோ சிம்பிள் தான். அது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இல்லை அதுக்கு தான் வெயிட்டிங்க. அது அந்த இதுலேருந்தே இன்னும் நான் வெளியே வரல. ரொம்ப இல்லை நல்லது. அது வந்து சாட்டையை கையில் எடுக்கிறாப்புல. எம்ஜிஆர் அப்போ எடுத்த மாதிரி விஜய் எடுக்கிறாப்புல. நல்லது தானே. ஆமாம் பிகினிங். இப்போ அரசியலுக்கு வராப்புல, அதனால் பிகினிங். இது கம்மிங் சூப்பராக தான் இருக்கும். வெயிட்டிங், எல்லாருமே வெயிட்டிங். டிவிக்கே தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னும் ஒரு 6 நாள் இருக்குல்ல, டிக்கெட்டுக்காக வெயிட்டிங். நான் புக்கிங் ஓப்பன் பண்ணோன்னே எப்படியே புக்கிங் பண்ணணும். விஜய்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நேரில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அவர்னாலே சூப்பர். ஆமாம் ரொம்ப சூப்பர் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐ லவ் யூ விஜய், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நல்லா படிக்கிற பசங்க கூப்பிட்டு அவார்ட் கொடுப்பாரு. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் படித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விஜய் பார்க்கலாம். நான் கூட நல்லா படிப்பேன். எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ஓகே, அப்போ நீங்கள் சீக்கிரமாக விஜய் பார்க்கலாம். சொல்லிடுங்க. நான் விஜய் பார்க்க போகிறேன். பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது. தளபதினாலே வந்து ஃபயர் தான். அதனால் நம்ம அதை பற்றி சொல்லவே வேணாம். அதுக்கும் மேலே இருக்குது. படமே ஃபயராக தான் இருக்குது. அவர் என்ட்ரி கொடுத்தாலே ஸ்க்ரீனே ஃபயர் தான். அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல. செம்மையாக இருக்குது. ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. படத்தில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் சொல்கிறாங்க அந்த படத்தை பார்த்துருக்கு, இது மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் எனக்கு தோணலை. மேபி அப்படி இருந்தாலும் ஆனால் அது மட்டுமே இருக்காது. இன்னும் விஜய் சாரோட எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுவார். கண்டிப்பா. அவர் ரீமேக் இல்ல, நீ எதுல வந்தாலும் நாங்க போய் பார்ப்போம். பின்னாடியே சுத்துவோம் நாங்க. கண்டிப்பா. அது இப்போ நமக்கு தேவை தானே. இப்போ நம்மளை சுற்றி தினமும் நம்ம நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ஒரு நியூஸு ஒரு யூடியூப் எது எடுத்தாலும் நம்ம அந்த நியூஸை பார்க்காம இருக்கோமா? ஸோ பேசிக்லேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து வளர்க்கணுன்றத யாரோ சொல்லி கேட்கல. தளபதி ஃபேன்ஸ் வந்து அப்போது அவங்க சொல்லி கேட்பாங்க தானே, கேட்டு தானே ஆகணும். ஸோ இல்லை புரியல. ஐ எம் கம்மிங். ஆமாம், அது எப்படின்னா நம்ம எப்பவுமே அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து அவர் வந்துட்டார். இப்போ என்னன்னா நம்ம ஸ்க்ரீனில் வேணால் பார்க்க முடியாமல் போகலாம். ஆனால் தினமும் நம்ம வீட்டில் இருப்பார். எப்படின்னா தினமும் எல்லா சேனல்லையும் எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்க்கலாம். ஸோ அப்போ அது கம்மிங் தானே. அப்போ நம்ம தான் சொல்லணும் வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு. டெஃபினெட்லி இன்னைக்கு விட்டாலும் இப்பயே ஓடிடும்.
ஆமா கீழே இறங்கு தம்பி கீழே அது அவரோட பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டாங்க. அது டிவிக்கே அது மேபி அது ரிலேட் பண்ணியிருக்கலாம். நம்ம மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு அடுத்தது நம்ம தூக்கி வச்சு ஆடணும்ல, அதனால் அது ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்காதீங்க, இது என்டர்டெயின்மெண்ட் சைடு, அது வேற. ட்ரெய்லரு நல்லா இருந்தது. அது தளபதி படம் எப்பொழுதுமே நல்லா தானே இருக்கும். ஆமாம், என்ன புரிஞ்சுது ட்ரைலரில்? இது பார்க்க கமர்ஷியல் படம். 9ஆம் தேதி போய் பார்ப்பீங்களா தேட்டரில்? ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். ஆமாம், இந்த பசங்க எல்லாம் விஜய் ரசிகர் தான். ஆமாம், நானும் சின்ன பிள்ளையிலேருந்தே விஜய் பிடிக்கும். ஆமாம். இது வந்து குட் டச் பேட் டச் பற்றி தான் படம். ம், அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி? குட் டச் பேட் டச், பெண்கள் செக்ஷுவல் விஜய் பேசினா கரெக்டாக கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நாங்கள் வெறித்தனமாக தான் இருக்கும் விஜய் படம்னா. வந்து விஜய் வந்து ஒரு பொண்ணு தப்பாக பேசினாலே அந்த இதை வந்து அந்த இடத்துல ஃபைட்டு எல்லாம் அதுக்காண்டி தான் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைட் சீன் சொல்லும் போது கண்டிப்பாக உலக அளவில் வந்து நல்லா ரீச் ஆகும். இது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு, நம்ம பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கோம், பொம்பளை பிள்ளைய மத்தியில் அது போகும்போது, அதுவும் அண்ணாவோட வந்து அவர் சொல்லும் போது இன்னும் நல்லா ரீச் ஆகும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம் நாங்கள். அவர் படம் எப்போன்னு நாங்கள் தேட்டரில் இப்போ கூட என் பொண்ணு போய் எப்போ டிக்கெட் இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ கூட கேட்டுட்டு தான் வந்தோம். அவ்வளோ நாங்கள் வெறித்தலையும் ஃபேன் அவங்க விஜய் அண்ணா உயிர். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு வரணும், ஒரு மாற்றம் இருக்குது, அவரை கொண்டு வந்து தான் காமிப்போமே ஒரு மாற்றம். எத்தனை நாளைக்கு நம்ம இருக்கோம், ஒரு மாற்றம் வேணும். வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங், கம்மிங், நாங்கள் வெயிட்டிங். ஓகே, நாங்கள் வெயிட்டிங். ஆமாம், ட்ரெயிலே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அப்போ படம் இன்னும் தீயாக இருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணுறோம் படத்துக்காக. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் விஜய் பார்த்தா ஆ படத்துக்கு போயிடுவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக போவோம். ரிலீஸ் அன்னைக்கே போயிடுவோம். நாங்கள் எப்போவுமே எல்லா படத்துக்குமே ரிலீஸ் அப்பவுமே ஃபஸ்ட்டு போயிடுவோம். ட்ரெயிலர் பார்த்தோம். எப்படி இருந்துச்சு படம் விஜய் படம்னாலே இதுவாக தான் இருக்கும். ட்ரெய்லர்னால் பார்க்கும்போது இன்னும் இதுவாக இருக்குது. அது படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. லாஸ்ட்டு படம்ன்றதுனால இன்னும் நம்மளுக்கு அது ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. அது பார்க்கணும், படம் பார்க்கணும் மாதிரி ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, எஃபெக்டாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. அது என்ன சொல்கிறதுனால விஜய் படம் லாஸ்ட்னால இன்னும் இதுவாக இருக்குது நம்மளுக்கு. படத்தோட கதை வந்து குட் டச் பேட் டச். ஓகே ஓகே, அது விஜய் பேசினா எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேரும். ஏன்னா ஒரு டாப் ஹீரோன்றதுனால அவர் சொன்னதான் ஏறும். அது மாதிரி அதுக்கு எடுக்கணும். அது மாதிரி தான் ஒரு லாஸ்ட் படம்ன்றதுனால வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மொத்தமாக எல்லாருக்கும் ஒரு இது ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அது படத்தில் வந்து அவரோட பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டார். ஷார்ட்டாக இது பண்ணால் டிவிக்கேன்னு வருது. ஓகே, அது ஆட்டோமேட்டிக் அமைஞ்சிச்சு அவ்வளோதான். அது வேறு எதுவும் சொல்ல முடியாது, அவருக்கு தான் அமையும். அது அவரோட டைலாக் இருக்குது, ஐ எம் வெயிட்டிங்னா இல்லை ஐ எம் கம்மிங்னு இருக்குது. அதுதான், அது அவரும் டபுளாக சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இதுலேயும் படத்துக்கும் சொல்லியிருக்காரு, வரப்போகிற இதுக்கும் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அது லாஸ்ட்டில் சாட்டியெல்லாம் எடுத்து அடிக்கிறது அரசியல்வாதி, அதெல்லாம் எப்படி இருந்தது? கண்டிப்பாக அவர் பண்ண போகிறத தான் பண்ணியிருக்காரு படத்தில், அவ்வளோதான். அது வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். அது பார்க்குறதும் வெயிட் பண்ணுறோம். அது வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னா நம்மளுக்கு தேவையான நம்ம எடுத்துக்க போகிறோம், மக்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். அது வேறு எதுவும் கிடையாது. அது எப்படி எடுத்துக்கிறா கண்ணோட தான், அது பொறுத்து தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அதில் இது ரீமேக் படமாக இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்கறது கிடையாது. விஜய் பண்ணுறது படம்ன்றது வந்து ரீமேக்கும் சரி எப்படி இருந்தாலும் சரி, நடித்தா போதும், 2 ஹவர் இருந்தாலே போதும், படத்தில் அவர் இருந்தால் போதும்னு இருக்கும், அவ்வளோதான். மூவி வேறு எல்லாமே. அதான் லாஸ்ட்டு மூவி சொல்கிறேன்னா அது வந்து படம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஓடும், அவ்வளோதான். அது ரொம்ப இது. ஆமாக்கா, 2 ஹவர் படம் சொல்கிறாங்க, 1/2 ஹவர் வந்து அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக வந்த ஃபுல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம், நல்லா ஜாலியாக பார்க்குற மாதிரி. ஓவரால் வந்து விஜய் நடித்தாலே ஒரு மாஸ் தான் அது. தேங்க்யூ. கண்டிப்பாக அவர் பேசினா தான் ரீச் ஆகும். வெயிட் பண்ணுறீங்களா படத்துக்கு? வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக. ட்ரைலரில் என்னென்ன புதுசாக பார்த்தீங்க? இல்லை விஜய் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறீங்களா? விஜய் பார்த்தாவே போதும், இதில் இதுக்கு மேலே இன்னும் என்ன இருக்குது? ட்ரைலரில் வந்து சாட்டியால வந்து அரசியல்வாதிகள் நடிக்கிறது, அவரோட பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டார் படத்தில். இதெல்லாம் எப்படி இருக்கு பார்க்குறது? அவர் வந்து அவரோட கட்சிக்கு என்ன பண்ணுவாரோ அதை வந்து இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் கட்சி ரீதியாகவும் சரி, ரீதியாகவும் சரி, விஜய்க்கு உங்களோட சப்போர்ட் இருக்கு.
யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருக்குது, ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோட்டுக்கு அடுத்த லெவல் மாதிரி இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் லைன்ஸு பஞ்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ மேபி இந்த லாஸ்ட் படத்தில் அவர் லைட்டாக அவரோட கட்சியும் உள்ள எடுத்துகிட்டு வர்றாரு. கண்டிப்பாக ரீச் ஆகுது. இந்த பசங்க எல்லாமே பார்த்தீங்கல்ல, அவரை நேராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீச் ஆகுது. ம் அது எப்படி பார்க்குறீங்க? அவர் பொலிட்டிக்கலுக்கு வந்தது தான் அதில் சொல்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக மமிதா எப்படி இருந்துச்சு? நல்லா நடிச்சிருக்காங்க. கரெக்ட். உனக்கு இது விஜயோட லாஸ்ட் மூவி அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ எம் கம்மிங் வந்து பொலிட்டிக்கலில் என்ட்ரி ஆகிற மாதிரியோ அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியோ நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. வி ஆர் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி. இப்போ குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து விஜய்னா பிடிக்கும். ஸோ அவங்க சொல்லும் போது அவங்க அதை எடுத்துப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால கண்டிப்பாக ரீச் ஆகும். எல்லாம் நல்லா ஓவராலாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக. நம்மளால மெயினாக தளபதி ஃபேன் யாரு சொல்லுங்க? கச்சேரி சாங் ஃபேவரட் டான்சர் தளபதி விஜய் சொல்லு. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் படத்தோட வெயிட் பண்ணுறதோட அவருடைய ஆட்சி வெயிட்டிங். டிவிகே ஃபேன் எல்லாருமே ஓட்டாங்க தான். அதனால் கடைசி படம் இது. இருந்தாலும் வி ஆர் மிஸ்ஸிங், வி ஆர் கோயிங் டு மிஸ் த கிரேட் சூப்பர் ஸ்டார். வி ஆர் கால்ட் சூப்பர் ஸ்டார் விஜய். டிவிக்கே ஆல்வேஸ் அதை வந்து யாராலும் இது பண்ண ஜனநாயகத்தையும் யாராலும் தோக்கடிக்க முடியாது. எந்த படம் இருந்தாலும் தோக்கடிக்க முடியாது. இதையும் டிவிக்கே தான் ஃப்யூச்சர். நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபிலிமை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம ஃபிலிம் வெயிட்டிங். சாரி, வயலன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே ட்ரெய்லரில். அந்த அளவுக்கு தெரியல. அது வந்து நார்மலாக காமிக்காது தானே. எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ ரொமான்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். நல்ல விஷயம் சொல்லுவாங்க, பார்ப்போம் நம்ம டிவிக்கு.